வணக்கம், வெல்கம் டு ராஜன் ரியல் எஸ்டேட் தாம்பரம். இது எங்கன்னா நம்ம கிளம்பாக்கம் டெர்மினஸ் எத்தாப்புல ஆப்போசிட்லே, டெர்மினஸ் ஆப்போசிட்லே சரிங்களா. ரோடு சின்ன ரோடு தான், ஒரு சின்ன வீடு 930 லேண்ட் ஏரியா கீழே மட்டும் கட்டியிருக்காங்க. 80 lakhs கேட்குறாங்க. இது 960 லேண்ட் ஏரியா, ஒரு 1800 போல் பில்டப் பண்ணியிருக்காங்க. இது 160 கேட்குறாங்க, 1,60,00,000. எல்லாம் ஹாஸ்டலுக்காக விட்டுருக்காங்க, ரூம்ஸ் மாதிரி. இந்த ஒரு பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் வாக்கபிள், ஜிஎஸ்டி வாக்கபிள். ரூம்ஸ் கொடுக்குறவங்களுக்கு ரெண்டல் இன்கம்க்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது இண்டிவிஜுவல் வீடு வேணாலும் வச்சுக்கலாம். 80 lakhs கேட்குறாங்க. இது ஹாஸ்டலுக்கு தான் விட்டுருக்காங்க. 160 கேட்குறாங்க, ரெண்டல் வருது. அதனால் மனசுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கால் பண்ணுங்கள். பிடிக்கிற மாதிரி என்ன வேணாலும் கேளுங்க. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து நம்மக்கிட்ட லேண்ட் இருக்குது. 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக உடனே கட்டுற மாதிரியா, இல்லை ரெடி டு ஆகுபே, இல்லை ரெண்டல் இன்கம், ரெசிடென்ஸ், கமர்ஷியல். ட்ரெயின் சத்தம் கேட்குதா? ட்ரெயினும் பக்கம், மெயினும் பக்கம். நான் காமிக்கிறது வந்து ஊரப்பாக்கம் பிரிட்ஜி. ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. கமர்ஷியலாக பிளான் பண்ணுங்கள். நல்லா ரெண்டுத்தையும் வாங்கி டெமாலிஷ் பண்ணிவிட்டு ரூம்ஸ் போட்டிங்கன்னா கோணி மூட்டையில் பணம் பார்க்கலாம். சரியா? இது 80 lakhs, அது 160 crore. ஸோ கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சல்லைக்க ப்ராப்பர்ட்டி போடுறோம். ஒன்று பிடிக்கலைன்னாலும் ஒன்று பிடிச்சிரும், ஒன்று பிடிக்கலன்னா ஒன்று பிடிச்சிரும். யாருக்குமே சிங்கிளாக காட்ட மாட்டோம். வீட்டு மகாலட்சுமியோடு தான் காட்டுவோம். அதே மாதிரி சிங்கிளாக காட்ட மாட்டோம்னா இன்னொரு இது என்னென்னா, இடம்னா இடம், ஒரு இடம் காட்ட மாட்டோம். சல்லைக்க காட்டுவோம். வீடுன்னா ஒன்று காட்ட மாட்டோம். உங்களோட பட்ஜெட்டுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அவ்வளோத்தையும் காட்டுவோம். ஸோ எங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிடுங்க. சரிங்களா? ஜெட் வேகத்தில் போய்கிட்டு இருக்கு. நன்றி, வணக்கம், தேங்க்யூ.